நண்பர்களே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் 9249 அரசு மதுபான கடை 2022ஆம் ஆண்டு அந்த பகுதியில் படிக்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய மாணவிகள் 1000க்கு மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக சென்று கடையை மூட கோரியும் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை வலியுறுத்தியும் மது பிரியர்களால் ஏற்படக்கூடிய அச்சத்தை கண்டித்தும் புகார் மனு கொடுக்கப்பட்டும் எந்தவிதான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2023ஆம் ஆண்டு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்தும் 9249 கடை மூடப்படவில்லை. அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அருமை தோழர் சர்பராஜ் அவர்கள் 2 முறை மதுபான கடைகளை மூடுவதற்கு முயற்சி எடுத்தும் திமுகவினுடைய அமைச்சர்களுக்கும் துணை சபாநாயகருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஈகோ பிரச்சனையால் கடை மூடப்படாமல் கடந்த 4 ஆண்டுகளாக தள்ளி போயிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி மாறி இருக்கிறது. தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மதுபான கடைகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என்பதனை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை தலித் விடுதலை இயக்கமும் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் வேங்கிக்காலில் உள்ள 9249 மதுபான கடையும் திருவண்ணாமலை காமராசர் சிலை எதிரே உள்ள 9481 அரசு மதுபான கடையும் கடந்த 5 மாதங்களாக மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து திருவண்ணாமலையிலே ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்திய பொழுது கடந்த 29/5/2026 அன்று திருவண்ணாமலை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் 7 தினங்களுக்குள் அரசு மதுபான கடைகளை மாற்றிக் கொள்ளுகிறோம், இடத்தை மாற்றுகிறோம் என்ற கோரிக்கை அரசு சார்பாக முன்வைத்தார்கள். அதை போராட்ட குழு ஏற்றுக்கொண்டது. எனினும் 60 நாட்கள் கடந்தும் இன்று வரை அந்த மதுபான கடைகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. கடந்த திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்கே அவர்களை நேரடியாக சந்தித்த பொழுது மதுபான கடைகள் குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது நாங்கள் இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வேண்டுமானால் வேறு இடத்தை பார்த்து கொடுங்கள் என்று எங்களை மதுபான கடை நடத்துவதற்கு இடத்தை பார்க்க சொல்லக்கூடிய ஒரு அவலம்தான் இந்த ஆட்சியிலே காண முடிகிறது. தோழர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த 2 மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் தலித் விடுதலை இயக்க சார்பாக முன்வைக்கின்றோம். தோழர்களே, தொடர்ந்து தமிழக அரசு மெத்தனம் காட்டுமையானால் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பாக கருப்பு கொடியோடு முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவோம். ஆகஸ்ட் 15ஐ கருப்பு தினமாக அறிவிப்போம் என்பதனை மாநில அரசுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். சா கருப்பையா, தலித் விடுதலை இயக்கம் மாநில தலைவர்.